டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் குடியரசுக் கட்சி தலைவர் திரு தமிழ்மணி ஆசாரி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாடு முழுக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்ன கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டம்? எதுக்காக இப்போ திடீர்னு போராட்டம்? எலெக்ஷன் நெருங்கிறதுனால ஏதாவது கோரிக்கையை முன்வைக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலுமே அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா? எதுக்காக இந்த போராட்டம்? முதலாவதாக, ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டுநர் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஜாகிர் உசேன் அவர்களுக்கு நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக தொழிலாளர்களின் சார்பில், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலைநிறுத்த போராட்டத்தினுடைய மையமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், 2013ஆம் ஆண்டு போடப்பட்ட மீட்டர் இன்றைக்கு 2026 2013இல் போடப்பட்ட அதே மீட்டரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு 2026லும் அதே பயண கட்டணத்தில் ஒரு ஆட்டோ தொழிலாளியோ கால் டாக்ஸி தொழிலாளியோ வாழ முடியுமா? முடியாது. இதனால் பேரம் பேசி பயணிகளை ஏற்ற வேண்டிய நிலைமை வருகிறது. இதனால் பேரம் பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாக்குவாதங்கள் வருது. நீ மனசாட்சியே இல்லாம கேட்கறிய, தோ இருக்கிற இடத்துக்கு இவ்வளவு கேட்கறிய என்றெல்லாம் அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வருது. இதே மீட்டர் திருத்தப்பட்டு கேரளாவில், கர்நாடகாவில் இருப்பதை போல மீட்டர் திருத்தப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ற வகையில் அந்த மீட்டர் திருத்தப்பட்டால் வாக்குவாதமே கிடையாது, பேச்சே கிடையாது. உட்கார போறாங்க, மீட்டர் போட போறாங்க, ஓட்டுநர் எடுத்துட்டு போய் இறக்கி விட போறாரு, எவ்வளவு மீட்டர்ல காட்டுதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஆக 2013 நான் என்ன கேட்கிறேன், 2013இல் விற்ற அதே விலைவாசி இன்றைக்கும் இருக்கிறதா? 2013இல் ஒரு அரசு ஊழியர் வாங்கின சம்பளத்தை இன்றைக்கு 2026 வாங்குறாரா? இல்ல ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஓனர் எடுத்துக்கங்க, அவர் 2 வீடு வாடகை கொடுத்திருக்காரு, 2013 வாங்கின வாடகை தான் இப்ப வாங்குறாரா? இல்ல ஒரு காய்கறி விலையா இருக்கட்டும், மின் கட்டணமா இருக்கட்டும், இல்ல இதே ஆட்டோவுக்கு 2013 என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு ஒரு கிளட்ச் ஒயர் என்ன விலை விற்குது, அன்னைக்கு எவ்வளவு வித்துச்சு? சரி, அந்த வாகன மெயின்டெனன்ஸ்ங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் வாழணுமா இல்லையா? இந்த ஆட்டோ ஓட்டுநர், இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் அவர் வாழணுமா இல்லையா? அரிசி, வெங்காயம், தக்காளி எல்லாமே விலைவாசி ஏறி இருக்கா இல்லையா? 10 வருஷத்துல, 13 வருஷத்துல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணணுமா இல்லையா? ஒரு அரசு அதை செய்யணுமா இல்லையா? அப்படியே வச்சுக்கிட்டு 2013 இருந்து அன்னைக்கு அப்போதிலிருந்து நீண்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய கோரிக்கைகள் அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி, நிறைய நீண்ட கோரிக்கைகளை வைத்து 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 சலிச்சு போய் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இன்றைக்கு போராட்ட காலத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னா, 2013 உள்ள அந்த மீட்டர் அடிப்படையில் ஓலா ஊபர் செயல்படுகிறது. எப்படி அவங்களால மட்டும் செயல்பட முடியுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எம்டி கிடையாது. எடுத்துட்டு போய் எங்க இறக்கி விடுறாங்களோ, இறக்கி விடுற இடத்துல கொஞ்ச நேரம் அவர் போனை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்த பயணம் வரும், உடனே அங்கிருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். இப்படி போயிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பாக்கெட்ல காசு வந்த மாதிரி தெரியும். ஆனா நாளைக்கு அவர் எஃப்சின்னு போகும்போது, வண்டியில ஒரு பழுது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்பதான் அதனுடைய தேய்மானம் என்னங்கிறதே அவர் உணர்வார். அதை சரி பண்றதுக்கு அவர் பல இடத்துல தண்டல் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துட்டு போய் வச்சு, இது ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சரி, கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் சரி, ஓலா ஊபர் ஓட்டுநர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். சமீபத்தில் ஓலா ஒரு பந்த் அறிவிச்சாங்க, ஓலா டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பந்த் அறிவிச்சாங்க, ஒரு 7-8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேச்சுவார்த்தைக்கு அந்த ஓலா நிறுவனம் கூப்பிட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னா, அரசாங்கம் என்ன விலை கட்டணம், பயண கட்டணம் நிர்ணயித்து இருக்கிறதோ அந்த கட்டணத்தை தான் நாங்க போட்டிருக்கிறோம், நீங்க கோர்ட்டுக்கு போனா கூட செல்லாது, போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கன்னாங்க. இப்ப அரசாங்கம் உயர்த்தி கொடுத்தா ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கும் அது நல்லதா இருக்கும், ஓலா ஊபர் ஓட்டுநர்களுக்கும் அது நல்லதா இருக்குமா இல்லையா? இதுக்கு பலமுறை மனு கொடுத்து, பேச்சுவார்த்தை நடத்தி, ஊர்வலம் நடத்தி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, உண்ணாவிரதம் நடத்தி, எல்லாமே நடத்தி, வழக்கு போட்டு, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு, நீதிமன்றம் இன்றைய இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி மினிமம் 50 ரூபாய்
கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் இந்த பயண கட்டணத்தை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று ஓட்டுநர்கள் கேட்கிறார்கள். அரசாங்கத்தின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க பதில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பதிலே சொல்லல. வாய்தா 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 வாய்தான் வாய்தா தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர பதிலே சொல்லல. நான் என்ன சொல்றேன், 50 ரூபாய் அவங்க கேட்கறாங்க, மினிமம் 50 ரூபாய் கேட்கறாங்களா? 50 ரூபாய் கொடுக்க முடியாது, 40 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்லு. இல்ல கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் கேட்கறாங்க, 25 ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, 20 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்லு. ஏதாவது ஒரு பதில சொல்லு. பதில சொல்லாம சும்மா வாய்தா வாங்கிட்டே இருந்தா எவ்வளவு நாட்களுக்கு தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்திக்கிட்டே இருக்க முடியும்? நோட்டீஸ் வந்திருக்கு. இதை நம்ம கேட்டா திமுக காரங்களுக்கு கோபம் வருது. ஏன் நீங்க அதிமுகவை கேட்கல? ஏன் நீங்க அந்த ஆட்சி இருக்கும்போது ஏன் கேட்கல? அந்த ஆட்சி காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக விளையாட்டு விளையாடியே இந்த ஆட்டோ ஓட்டுநர்களையும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களையும் நாசம் பண்ணிட்டாங்க. அவங்க கட்சிக்காக பேசுறாங்க. நோட்டீஸ் யாருக்கு வந்திருக்கு? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் யாருக்கு வந்திருக்கு? அதிமுக அரசுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக அரசுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க தானே அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லாம வாய்தா வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு நோட்டீஸ்? யாரதான் மதிப்பாங்க? இவங்க கோர்ட்டையே மதிக்கலன்னா அப்புறம் எங்களெல்லாம் என்னங்க மதிப்பாங்க? மக்களை, சாதாரண மக்களை என்ன மதிப்பாங்க அவங்க? கோர்ட்டு கொடுத்த அந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லு. அவங்க 50 ரூபாய் கேட்கறாங்க, மினிமம் 50 ரூபாய் கேட்கறாங்க, கிலோமீட்டர் 25 ரூபாய் கேட்கறாங்க. நீ 50 ரூபாய் முடியாது, 40 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்லு. இல்ல 25 ரூபாய் முடியாது, 20 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொல்லு. ஏதாவது ஒண்ணு பண்ணி 2013 போட்ட அந்த மீட்டரை இன்னைக்கு 2026க்கு ஏற்ற வகையில் அதை அப்டேட் பண்ணணுமா இல்லையா? எல்லா விலைவாசியும் ஏறி இருக்குல்ல, அப்ப இதுவும் ஏத்தணுமா இல்லையா? 2013 ஒரு அரசு ஊழியர் வாங்கின சம்பளம் தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காரா? எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்களையும் இந்த ஓட்டுநர்களையும் நான் நேர் எதிராக கொண்டு வந்து இந்த 2 பேரையும் எதிரி மாதிரி நான் நிறுத்துறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய மொத்த வரி வருவாயில் 80% அரசு ஊழியர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. 80% அரசு ஊழியர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. மீதி இருக்கிற இந்த 20% இருக்கு பாருங்க. இந்த 20% தான் மற்ற தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய இஎஸ்ஐ, பிஎஃப் இது மாதிரியான விஷயங்களுக்கு கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பரு, இப்படி இருக்கக்கூடிய உதிரி தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அந்த 20%க்காக சண்டை போட்டுக்கணும், மண்டையை உடச்சுக்கணும், போராட்டம் பண்ணணும், ஊர்வலம் போகணும், உண்ணாவிரதம் இருக்கணும், எல்லாம் அந்த 20%க்காக. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஆண்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் 1 லட்சம் கோடி என்று சொன்னால் அந்த 1 லட்சம் கோடியில் 80,000 கோடியை அப்படியே லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறாங்க அரசு ஊழியர்களுக்கு. மிச்சம் இருக்கிற 20,000 கோடியை வச்சுக்கிட்டு தான் இத்தனை தொழிலாளர்களும் நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இது என்னங்க அநியாயம் இது? அரசு ஊழியர்கள் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய குடிமக்களா? அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா? இதுல கையை வைக்கிறதுக்கு, இந்த இடத்துல கையை வைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைங்க. இதை ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அரசு ஊழியர்கள் கோச்சுக்குவாங்களோ, நமக்கு ஓட்டு போடாம போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துல எல்லாம் ஒவ்வொரு ஆட்டோ தொழிலாளியும் ஒவ்வொரு டாக்ஸி தொழிலாளியும் பிச்சை எடுக்காத குறை ஊரடங்கு உத்தரவு காலத்தில். ஆனா அன்னைக்கு அரசு ஊழியர்களுடைய ஊதியம் மட்டும் போயிட்டே தான் இருந்தது. என்ன கிடைச்சது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும்? எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. அப்படிப்பட்ட அந்த 80% வரி வருவாயில் 80% அரசு ஊழியர்களுக்கு தூக்கி கொடுத்து விட்டு இன்னொரு பக்கம் ஆட்டோ ஓட்டுநர்களை மீட்டர் அப்டேட் பண்ணி தான் கொடுன்னு தான் கேட்கறாங்க. இன்னைக்கு இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் அகவிலைப்படினா என்னன்னே தெரியாது. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற வகையில் அந்த படியை உயர்த்தி கொடுப்பது, அந்த விலைவாசி உயர்வை சமாளிப்பதற்கு அரசு ஊழியர்களுக்கு அரசு செய்கிற உதவி, அது வருஷா வருஷம் ஏற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீங்க அகவிலைப்படி கொடுக்க வேண்டாங்க, மீட்டர் திருத்தி கொடுக்கலாம்ல. 2013 உள்ள மீட்டருக்கும் இன்னைக்கு இருக்கிற 2026 உள்ள இந்த விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி மீட்டர் திருத்தி கொடுக்கலாமா இல்லையா? அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க பதில் சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பந்து பண்ணாம என்ன பண்ணுவாங்க? ஆட்டோ ஓட்டுநர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் குடும்பம் இல்லையா? சமீபத்தில் சிஐடி பத்தி சும்மா சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் சிஐடி செய்திருக்கிறது, தொழிற்சங்கங்கள் எல்லாம் செய்திருக்கிறது. கடந்த கால வரலாறு.
ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சாங்க சிஐடியு சார்பா. ஒரு 30,000-40,000 ஓட்டுநர்களை திரட்டி அந்த போராட்டத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனு கொடுக்கும் போராட்டம். மனு கொடுக்கறதுக்கு எதுக்கியா போராட்டம்? 4 பேர் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்க முடியாதா? அதுக்கு எதுக்கு போராட்டம்? தொழிலாளர்களை மழுங்கடிப்பதற்கான போராட்டமாக அது நடந்துச்சு. நான் சிஐடியை பற்றியோ கம்யூனிஸ்டுகளை பற்றியோ நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். மிகப்பெரிய தியாகங்களை செய்தவர்கள், தொழிலாளர் வர்க்கத்துக்காக நிறைய தியாகங்களை செய்தவர்கள். கீழ்வெண்மேலி 44 பேர் கூலி உயர்வு கேட்ட அந்த தொழிலாளர்களுக்காக, அந்த பல்லர் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அந்த 44 பேரை உயிரோடு கொளுத்தினான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கிற ஒரு பண்ணையார். உயிரோடு கொளுத்தினான், 44 பேர் உயிரோடு கொளுத்தினான். அன்றைக்கு அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு சட்டத்தின் பிடியில் இருந்து 1973 வெளியே வந்துட்டார், விடுதலை ஆயிட்டார். சாட்சி இல்லை, அவர்லாம் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வெளியே விட்டுட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் விடலை, அவரை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 44 உயிர், அதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த குடிசையில் இருக்கிற அந்த குழந்தைய அந்த தாய் என்ன பண்றா, தான் செத்தாலும் பரவாயில்ல இந்த குழந்தையை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய குடிசையில இருந்து வெளியே தூக்கி எறிகிறா. அந்த குழந்தைய தூக்கி திரும்பவும் குடிசைக்குள்ள போடுறாங்க. கோபாலகிருஷ்ணன் நாயுடு திரும்பவும் குடிசைக்குள்ள போட்டான். அப்படி அந்த 44 பேரையும் உயிரோட கருக்கி எரிச்சான். அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை கம்யூனிஸ்டுகள் தன் வாழ்க்கையே போனாலும் சரி, சிறைக்கு போனாலும் சரி, தூக்கில போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை 44 துண்டா கண்ட துண்டமா வெட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் சிறைக்கு போனாங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் வாழ்ந்த நாடு இது. எதிரியின் ரத்தத்தில் கை நனைக்காதவன் கம்யூனிஸ்ட் அல்ல என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தனது வாழ்க்கையே தொழிலாளி வர்க்கத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள். அதையெல்லாம் மறுக்க முடியாது. கணிசானிலிருந்து, எஸ்யா டாங்கியாவிலிருந்து, சிங்காரவேலரிலிருந்து, ஜீவாவிலிருந்து எண்ணற்ற கம்யூனிஸ்டுகள் தனக்கென்று ஒரு பேர் வரணும்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. இந்த தொழிலாளி வர்க்கம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக வசந்தத்தின் இடி முழக்கமாக ஒரு வர்க்க போராட்டத்தை நடத்தி தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், ஒரு வர்க்கமற்ற சமூகத்தை, ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு புனிதமான ஒரு கனவை காணக்கூடியவர்கள் ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும். அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் நடத்துறாங்க போராட்டம், கழுத மேல கரும்புலி செம்புலி குத்துற போராட்டம் தொழிலாளர்கள் நடத்த சொல்றாங்க. கழுத மேல ஏத்தி ஒருத்தருக்கு மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புள்ளி. அதை பார்க்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க? அது போராட்டமா? அது சிரிச்சுக்கிட்டே போக மாட்டாங்க, கோமாளி மாதிரி நினைக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் சைதாப்பேட்டையில் நடந்த போராட்டம் மனு கொடுக்கும் போராட்டமா. மனு எல்லாம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றத்துக்கு பதில் சொல் அப்படின்னு தானே போராட்டம் பண்ணணும். மறுபடியும் பேச்சுவார்த்தையா, மறுபடியும் மனு கொடுக்கணும், மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பரோட்டா சூரி சொல்லு, நீ போய் கோட்டெல்லாம் அடி, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பரோட்டா சாப்பிட்றேன் அப்படி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மனு கொடுத்துட்டு இருப்பாங்களா? அப்படிப்பட்ட போராட்டம். அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய வாளாக இன்றைக்கு இவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் ஓட்டுநர்களுக்கு, டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நான் இப்ப சொல்ல போறேன். அதை செஞ்சாங்கன்னா உன் வீட்டு வாசல் தேடி அரசாங்கம் வந்து நிற்கும். இந்த ரகசிய திட்டத்தை கட்டுமான தொழிலாளர்கள் செய்யறாங்க. கட்டுமான தொழிலாளர்கள் செஞ்சாங்க. என்ன அந்த ரகசிய திட்டம்னா, நல வாரியத்தில் உறுப்பினராக வேண்டும். தலப்பாடா அடிச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் சொல்றோம், நல வாரியத்தில் உறுப்பினர். நீங்க எந்த சங்கத்தில் வேணாலும் இருங்க, அது வேற விஷயம். ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு சங்கம் இருக்கும். ஓலா ஊப்பர் டிரைவர்களுக்கெல்லாம் சங்கம் கிடையாது. ஆனா நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகணும். நல வாரியத்தில் உறுப்பினர் ஆனாதான் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை நம்மை நோக்கி திருப்பி பார்க்க வைக்க முடியும். 9 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள், நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் மட்டும் 9 லட்சம் பேர். இன்னைக்கு ஒரு கட்டுமான தொழிலாளி இறந்தா 8 லட்சம் ரூபாய் பணம் அவருக்கு கிடைக்குது. காக்கா ராதாகிருஷ்ணன், பொன்குமார், சிட்டிபாபு போன்ற தலைவர்களுடைய சாதனை இது. ஆனா ஓட்டுநர்களுக்கு 20 லட்சம் ஓட்டுநர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனா நலவாரியத்தில் பதிவு பண்ணவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? 1,65,000 பேர் தான்.
20 லட்சம் ஓட்டுநர்கள் இருக்காங்களே, ஒரு 10 லட்சம் ஓட்டுநர்கள் நல வாரியத்தில் பதிவு பண்ணா 10 லட்சம் பேர் இருக்காங்களா, இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒன்று திருப்பி பார்க்குமா இல்லையா? அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நல வாரியத்தில் உறுப்பினர் ஆவுங்கன்னு தலபாடா அடிச்சுக்கிறோம், செய்ய மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மீட்டர் அப்டேட் பண்ணணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒயிட் போர்டில் பைக்கில் டாக்ஸின்னு சொல்லி ஒன்று ஓடிட்டு இருக்கிறாங்க. அது என்னங்க? அது சட்டமாங்க? அது ஒரு சட்டத்துக்கு புறம்பான காரியம் இல்லை. ஒயிட் போர்டில் சவாரி ஏற்றலாமா? பைக் ஒயிட் போர்டு சவாரி ஏற்றுதுன்னு போது ஆட்டோ ஏன் ஒயிட் போர்டு ஏற்றக்கூடாது? கார் ஏன் ஒயிட் போர்டு ஏற்றக்கூடாது? இல்லைன்னா ஒயிட் போர்டு இந்த எல்லோ போர்டு இந்த வேறுபாடே கிடையாது, யார் வேணா சவாரி ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சட்டத்தை திருத்துங்க. இதை நம்பி உக்காந்துருக்கிறான் ஸ்டாண்ட்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெட்டுன்னு உக்காந்துக்கிறான். சவாரி வரும்னு பைக்ல ஏறி போயிட்டான்னா அப்புறம் இவன் எதுக்கு உக்காந்துருக்கான்? இதை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? காவல்துறையினருக்கு, போக்குவரத்து காவலர்களுக்கு இது நல்லா தெரியும். பைக் டாக்ஸி அனுமதி கிடையாது, இது ஒயிட் போர்டு, அதுல சவாரி ஏற்றக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் கடுமையான நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. ஏன்னா அதனுடைய ஓனர் அப்படி கண்டும் காணாம விட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், மீட்டர் அப்டேட் பண்ணணும் என்கிற இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தை அறிவித்த தொழிற்சங்கங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் போராட்டம் கூடிய சீக்கிரம் வெல்லும். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த 13 லட்சம் மீட்டர் இன்னும் திருத்தப்படாம இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஓலா ஊபர்ல இருக்கிறவங்களாம் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அங்கிருந்து அடுத்த சவாரி போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது அவங்களுக்கான பணம் சம்பாதிக்கிற வழியா அமைஞ்சாலும் அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நலனை மட்டுமே, டாக்ஸி ஓட்டுநர்களுடைய நலனை மட்டுமே பார்க்க முடியாது இல்லையா? மக்கள்லையும் நான் அவங்க பார்த்து தான் ஆகணும். மக்கள் ஏன் நீங்க சொல்ற மாதிரி இருக்கிற ஆட்டோ பார்க்காம ஓலா ஊபர்ன்ற ஆப்புக்கு ஏன் மாறினாங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, நார்மலாக இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு இடம் போகிறதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு மக்கள் அந்த இடத்த போகிறதுக்கு 100 ரூபாய் ஆகும் அப்படின்னா, அவங்க கேட்குறதே, நார்மலாக இருக்கிறவங்க கேட்குறது 250 ரூபாய்க்கு மேலே தான் கேட்பாங்க. என்னன்னு நம்ம ஒரு காரணம் கேட்டோன்னா, நாங்கள் அப் அண்ட் டவுன் சேர்த்து தான் வாங்க முடியும், நாங்கள் போயிட்டு வரும்போது எங்களுக்கு சவாரி இருக்காது, ஸோ அதனால் அதை நாங்கள் சேர்த்து தான் கேட்க முடியும். இந்த பிரச்சனையை ஒரு மக்களும் சந்திச்சிருக்காங்க. அந்த ரீசனுக்காக தான், அந்த காரணத்தை முன்னிட்டு தான் ஓலா ஊபருங்கிற ஆப்பை நோக்கியே ஜனங்க மாற ஆரம்பிச்சது. ஓலா ஊபருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை திருத்தப்படாத அந்த மீட்டர் இருக்கும் போது ஓலா ஊபரில் மட்டும் எப்படி அந்த அமௌண்ட்டை அந்த காசை ஜனங்களுக்கு கம்மியாக பண்ணி தர முடியுது அவங்களால? ஏன் நீங்கள் அரசாங்கம் பண்ணலன்னா கரெக்டாக இவங்க இருந்தால் இவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. இவங்க சரியா இல்லாம இவங்க மக்கள் மேல ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக அன்னைக்கு கிடைக்கிற 10 சவாரியும் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா கூட 10 பேரை அவங்க பர்டன் கொடுக்குறாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு எப்படி வருமானம் இல்லையா? அதே தாங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நாட்டில் எல்லாரும் ஓகோன்லாம் இங்கே சம்பாரிச்சேன்னு இல்லை, அன்னாட வேலைக்கு போனாதான் பணம், அன்னாட சம்பாரிச்சாதான் காசு. ஆனால் அதை தாண்டி வேலைக்கு போகிற நேரங்கள் அதிகமாக வீடு சேரணும், பிரச்சனைகளை நோக்கி அடுத்த பிரச்சனை நோக்கி போக வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த அவசரமாக போக வேண்டியதாக இருக்கு. இதுக்கெல்லாம் பஸ்ஸை எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு தான் ஜனங்க ஆட்டோ பக்கம் பார்க்குறாங்க. அப்போ ஆட்டோ பக்கம் பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவங்க, அந்த ஆப்பையே யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க, நீங்கள் கரெக்டாக இருந்தால் மக்கள் அந்த ஆப்பையே கையில் எடுத்துருக்க போகிறது இல்லையே. இன்னைக்கு காலையிலேருந்து வெட்டுன்னு உக்காந்துட்டு இருக்கிறான், அவனுக்கான நியாயமே கிடைக்கலன்னா அவங்களுடைய கஷ்டத்துக்கான காரணம் அவங்களே தானே ஒழிய மக்கள் கிடையாது. அப்படி கிடையாது இல்லை. இதை மக்கள் சந்திச்சதுனால தானே ஓலா பக்கமே அவங்க திரும்புறாங்க, ஊபர் பக்கமே அவங்க திரும்புறாங்க. அதே ஒரு தவறான கருத்து நீங்க எப்படி சொல்லுங்க? எந்த ஆட்டோ ஓட்டுநரையா சொல்லுங்க, நாங்க அப் அண்ட் டவுன் கேட்கலன்னு சொல்லுங்க. இப்ப நாங்க இங்க இருந்து ஒரு இடம் போறோம், ஓலால அது 100 ரூபாய் தான்னா சாதாரணமா நீங்க போய் கேட்கறவங்க அந்த 100 ரூபாய் கேட்கறாங்களான்னு கேளுங்க. நீங்க கேட்டுட்டு பேசுங்க. நீங்க அரசாங்கத்தை மட்டுமே வச்சு பேசுறீங்க. அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களை மட்டும் பாக்குறது அரசாங்கம் இல்லைங்க, மக்களை சேர்த்து தானே அது பார்த்தாகணும். இதே அரசாங்கம் தானே இன்னைக்கு பெண்களுக்கு பிங்க் கலர் ஆட்டோவை கொடுத்துருக்கு. நீங்க சொல்ற இந்த பிரச்சனை ஏங்க ஓட்டாமையா இருக்காங்க,
நாங்க கண்ணார பார்த்து தானே இருக்கோம். சொல்றேன் நீங்க இப்ப இந்த பிரச்சனை இருந்தா எப்படி வந்து லேடிஸ் வந்து அதுல அந்த விஷயத்த கையில எடுப்பாங்க? இந்த ஓலா ஊபர்ல அப்ப இவ்வளவு பேசுறவங்க ஏன் ஓலா ஊபர் பக்கம் போனாங்க? இதே ஆட்டோக்காரங்க முக்காவாசி பேர் ஓலா ஊபர்ல இருக்காங்களே இன்னைக்கு. ஆனா அந்த ஓலா ஊபர் ஓட்டுறவங்களே இன்னைக்கு வந்து வேற பேசுறாங்க. என்னன்னா இப்ப கொடுக்குற அமௌண்ட் எங்களுக்கு பத்தல, எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுங்க, இதை கேட்கதான் செய்யறாங்க. இதை கொடுத்துட்டும் மக்கள் போறாங்க. அதுவும் இப்ப நடக்குது, நடக்காமலாம் இல்ல. ஆனா அநியாயத்துக்கு இதுல வாங்குறத விட சாதாரணமா சும்மா இருக்கிறவங்க, இதுல சேராத ஆட்டோங்க ஓட்டுநர்கிட்ட போய் கேட்கும் போது இதுல வாங்குறத விட 2 மடங்கா இவங்க கேட்கறதுனால தான் ஜனங்க இவங்களை நோக்கி போறத நிப்பாட்டுறாங்க. இதுக்கு அரசாங்கம் வந்து காரணம் நீங்க சொல்லக்கூடாது. தன்னை அவங்க திருத்திக்கணும். அப் அண்ட் டவுனை சேர்த்து வாங்குறேன்னா நான் போறதுக்கு மட்டும்தாங்க என் காசு தர முடியும். அதனாலதான் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதி பேர் ஓலா ஊபரை நோக்கி போனாங்கன்னா அங்கிருந்து அவனுக்கு அடுத்த சவாரி கிடைக்குது. இந்த நிலைமை யாரை கொண்டு வந்தது? அரசாங்கம் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்கல இந்த நிலைமைய. இந்த நிலைமையை உங்களுக்கு நீங்களே கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கம் பண்ணலன்னு பேசக்கூடாதுல்ல. இந்த பிரச்சனை வரது காரணம் அவங்களே தான். அதை அவங்க சரி பண்ணணும். அவங்க சொல்றேன், கேள்வி எனக்கு புரியுது, நான் சொல்றேன். அவங்க சரியில்லாம அவங்கள சேர்ந்தவங்களே போயிட்டு அதே பாதி ஆட்டோ ஓட்டுநர் தானே ஓலா ஊபர்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் சரியா சேர்த்துதான் இப்ப பந்து அவங்களுக்கு. அது ஆமாங்க, அவங்களுக்கு இங்க இந்த மாதிரி டபுள் மடங்கா கேட்கும் போது 2 மடங்கா கேட்கும் போது மக்கள் ஏற மாட்டேன்றாங்க. அதான் நான் கேட்கிறேன். சொல்றீங்கல்ல, ஒரு இடத்துல வந்து 100 ரூபா போக வேண்டிய இடம் 200 ரூபா கேட்கிறாரு, 250 ரூபா கேட்கிறாரு அப்படின்னு. 100 ரூபா போக வேண்டிய இடம்னு நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? ஓலால போகும்போது 100 ரூபாய் தானே வாங்குறாங்க. அது 2013 போடுற கணக்குன்னு சொல்றேன் நான் தான் சொல்றேன். இன்னைக்கு அந்த காசு வாங்குறாங்க இல்லையா? மக்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஒரு 10 ரூபாய் கம்மியா இருக்கோ அங்கதான் போவாங்க. ஆமாங்க, மக்களோட நிலைமை அன்றாட காட்சி அப்படிதானங்க இருக்கு. மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த பந்துக்கான காரணம் 2013 உள்ள அந்த மீட்டர்ல தான் இன்னைக்கு ஓலா ஊபர் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஓலா ஊபர் பக்கம் போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஏன் அரசாங்கம் ஒரு செயலியை உருவாக்குனா என்ன? அவன் 50 ரூபாய் கமிஷன் எடுக்கிறானே, நீ ஒரு 20 ரூபாய் எடுத்துக்க. அரசாங்கம் ஒரு செயலியை உருவாக்கலாம்ல, ஒரு ஆப் உருவாக்கலாம்ல, அதுல போவாங்கல்ல. சரி, ஓலா ஊபராவே கூட இருக்கட்டுமே, அந்த ஓலா ஊபர் ஓட்டுகிற ஓட்டுநர்களுக்கும் சேர்த்துதான் இன்றைக்கு இந்த பந்து நடக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓலா ஊபர்லயே அவங்க 2013 உள்ள மீட்டர்ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2026 இருக்கக்கூடிய இந்த விலைவாசி எங்களுக்கு மட்டும் ஏறலையான்னு கேட்கிறேன். அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு விலைவாசி ஏறலையா? மக்களை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் இல்லைங்க, நீ 20 ரூபாய் கொடுக்க உக்காருன்னு சொன்னா கூட உக்காந்துருவாங்க. ஏன் 20 ரூபாய்க்கு ஓட்டுறிய, இந்த 20 ரூபாய் வச்சு நீ குடும்பம் நடத்த முடியுமா? உன் முன்னாடி பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? வாடகை கொடுக்க முடியுமா? கரண்ட் பில் காட்ட முடியுமா உன்னால? அப்படின்னு யோசிப்பாங்களா? 20 ரூபாய் கொடுத்தா கூட ஏத்திப்பாங்க. சரிப்பா அப்படின்னு உக்காந்துருவாங்க. ஆனா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவர் ஒரு ஆட்டோ வச்சிருக்காரு, அதுக்கு டியூ கட்டி அவர் அந்த வண்டியை ஓட்டுறாரு அப்படின்னா அதனுடைய தேய்மானம் என்ன, பெட்ரோல் செலவு என்ன, கேஸ் செலவு என்ன, அவருடைய வாழ்க்கையை பராமரிப்பதற்கான செலவு என்ன அப்படிங்கிறத அந்த ஆட்டோ ஓட்டுநர் தான் தீர்மானிக்கணும். சரி, அப்படி தீர்மானிக்க முடியலையா? அரசாங்கம் தீர்மானிச்சு கட்டணத்தை நிர்ணயிக்கணும். 2013 நிர்ணயிச்சாங்களா இல்லையா? அப்ப மட்டும் ஏன் நிர்ணயிச்சாங்க? ஒரே கட்டணமாக நிர்ணயிச்சுட்டா அதே கட்டணத்துக்கு தான் ஓலாவும் ஓட்டுவார், ஊபரும் ஓட்டுவார், ஸ்டாண்ட் வண்டியும் ஓட்டும். கேரளாவில் எப்படி ஓடுது வண்டி? கர்நாடகாவில் எப்படி ஓடுது? எல்லாம் மீட்டர் தானே போட்டு ஓட்டுறாங்க. ஏதாவது வாக்குவாதம் வருதா? ஏதாவது சண்டை வருதா? மீட்டர் அப்டேட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. ஓலாவும் அதே மீட்டர் தான், இதுவும் கவர்மெண்ட் மீட்டரும் அதே மீட்டர் தான், ஒரே மீட்டர் ஆயிடும். இப்ப நீங்க சொல்றதே தான் நானும் பேசிட்டு இருக்கேன். அதே 2013 மீட்டர்ல தானே ஓலா ஓட்டுறாங்க. ஓலாவால கொடுக்க முடியுது, ஊபரால கொடுக்க முடியற ரேட்டை ஏன் தனியா இருக்கிற ஆட்டோக்காரால கொடுக்க முடியல? அதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு விடுற இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா அங்க இருந்து வேற ஒரு சவாரி அவனுக்கு, அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார், அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார், இப்படி போயிட்டு இருப்பாரு. ஸ்டாண்ட் வண்டி அப்படி கிடையாது. ஸ்டாண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் டிராப் பண்ணிட்டு திரும்ப அவரு ஸ்டாண்டுக்கு வந்துடணும். அப்ப அப் அண்ட் டவுன் காசு தான் அவங்க கேட்பாங்க. ஸ்டாண்டுக்கு வந்துதான் ஆகணும்னு என்ன அவசியம்? வேற வழி, ஸ்டாண்ட்ல தான் நம்மளுக்கு சவாரி, அங்கங்க சவாரி ஏற்ற முடியாது. ஏன்னா இப்ப வந்து ஆட்டோல ரொம்ப பெருகி போச்சு. ஆட்டோ பெருகி போச்சு. எல்லா இடத்துலயும் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, எல்லா இடத்துலயும் கார் ஸ்டாண்ட் இருக்கு. ஆட்டோவினுடைய பயண கட்டணத்தை விட குறைவான விலைக்கு கார் வருது. அப்ப எந்த அளவுக்கு தேய்மானம், எந்த அளவுக்கு, அதாவது புதுசா கார் வாங்கிட்டு வர்றவங்க, புதுசா ஆட்டோ வாங்கிட்டு வர்றவங்க ஓலால அட்டாச் பண்ணிக்கலாம், இதுல அட்டாச் பண்ணிக்கலாம், சம்பாதிக்கலாம்னு நினைச்சுதான் செய்யறாங்க. ஆனா 5 வருஷம் கழிச்சுதான் தெரியுது மொத்தமா வண்டி கண்டம் ஆயிடும். அதை அவங்களால பராமரிக்கவே முடியாது.
இன்னைக்கு 100 ரூபாய்க்கு போற இடத்துல நீங்க 200 ரூபாய் கேட்கறியேன்னு கேட்கிற இவர் இருக்காரு பாருங்க. இவருக்கு அன்னைக்கு அவர் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுறாரா, கார் ஓட்டுறாரா, அதே கட்டணத்துல ஓட்டுறாரா, அந்த வண்டியை பராமரிக்கிறதுக்கு அவர் எப்படி எங்க கடன் வாங்குறாரு, எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி குடும்பத்தை அவர் நடத்துறாரு, எப்படி சமாளிக்கிறாருன்னு ஏதாவது இவருக்கு தெரியுமா? இவருக்கு அந்த நேரத்துல யார் கம்மியா வராங்க, இவர் கம்மியா வந்தா இவர் கம்மியா. இல்ல நான் கேட்கிறேன், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரத்தம் சிந்துது, அப்போ ஓலா புக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா? அப்போ மட்டும் ஆட்டோன்னு சொல்லி கை போடுறாங்க, அப்போ மட்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நல்லவங்களா ஆயிட்டாங்களா? அப்போ உங்களுக்கு ஆபத்துனா இந்த ஓட்டுநர்களை கூப்பிடுவீங்க, இல்லைன்னா மற்ற நேரத்தில் ஓலா போடுவீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஓலா போடுங்க, ஊப்பர் போடுங்க, அங்கே ஓட்டுறவங்களும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான், கார் ஓட்டுநர்கள் தான், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களும் இந்த நாட்டு மக்கள் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. மீட்டரை திருத்தி 2026க்கு ஏற்ற மாதிரி மீட்டரை திருத்திட்டு எல்லாரும் ஒரே மீட்டர்ல ஓட்டுங்கப்பா, நியாயமான ஒரு மீட்டர்ல எல்லாரும் ஓட்டுங்க. அப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து கரெக்டா அந்த மீட்டர்ல ஓட்டுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நியாயமான விலை இருந்துச்சுன்னா எல்லாரும் ஓட்டுவாங்க. நாங்க கேக்குறது என்னன்னா, ஓலா ஊபர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொல்றீங்களா தனிச்சு இருக்காங்க ஸ்டாண்ட்லன்னு, அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்களா? ஓலா ஊபரும் சரி, இங்க ஸ்டாண்ட் ஓட்டுநர்களும் சரி, எப்பவுமே இரவு நேரத்துல போறாங்களா, லக்கேஜ் எவ்வளவு இருக்கு, ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றேன், ஒரு ஆட்டோவுக்கு 3 பேர் தான் அலோடு. ஆனா வர்றவர் 5 பேர் வருவார் ஃபேமிலியா, குடும்பமா. நீங்க 2 வண்டி எடுத்துக்கங்க, ஒரு வண்டிக்கு 200 ரூபாய், 2 வண்டிக்கு 200 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வேணாம், நாங்க வரும்போது எல்லாம் ஒரு வண்டியில் தான் வந்தோம் அப்படின்னு. அப்ப இந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன கேட்பாரு, சரிங்க ஒரே வண்டியில உக்காருங்க, ஏன்னா ஒருத்தர் முன்னால உட்கார வைக்கணும், அவரு ஒருத்தர் முன்னால உட்கார வச்சு மிச்சம் 3 பேர் வச்சுக்கிட்டு லக்கேஜையும் வச்சுக்கிட்டு ஒரே வண்டியில போகணும், இல்லைன்னா அந்த சவாரி கெட்டு போயிடும். சேர்த்து முடியாது, 2 வண்டி எடுத்துங்கன்னா வேணான்ருவாரு. சரிங்க ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்க, 200 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்க, 300 ரூபா கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் முன்னாள் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அவரை கொண்டு போய் இறக்குற வரைக்கும் அவர் கையை எப்படி வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு போவார். பார்த்துருப்பீங்க நீங்க. அப்போ ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல என்ன இருக்கு? இதே வந்து நீங்க சட்டப்படி 200 ரூபா தான் அப்படின்னா 2 வண்டி எடுத்துக்குவாங்கன்னா இல்ல, நீங்க சட்டப்படின்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். ஒண்ணு, எத்தனை பேர் வராங்க, எவ்வளவு லக்கேஜ் இருக்கு, அவர் என்ன டைம்ல வர்றாரு. அதாவது சம்பாதிக்க முடியாம, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லாம இன்னைக்கு சென்னையில குடும்பம் நடத்த முடியாது. அந்த 1000 ரூபாய்க்காக ராத்திரி பகலா கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன ஆகுது, ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டுறாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப அடுத்த ராத்திரில வரும்போது கூடுதலா ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நைட்ல வண்டி ஓட்டுறாங்க. அதெல்லாம் கணக்குல வச்சுக்கணும், எத்தனை பேர் வராங்க, எவ்வளவு லக்கேஜ் இருக்கு, இதெல்லாம். இவர் வரும்போது வீட்டுல இருந்து வரும்போது 2 பேர் வந்திருப்பாங்க, நான் வரும்போது 100 ரூபா தான் கொடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் வரும்போது பஸ்ல தான் வந்திருப்பாரு. ஆனா சொல்லும் போது நாங்க வரும்போது 100 ரூபா தான் கொடுத்து வந்தோம் அப்படின்னு. வரும்போது 2 பேக் எடுத்துட்டு வந்தாரு, போனாரு, ஊருக்கு போனாரு. ஊர்ல இருந்து உப்பு, புளி, மிளகா, அரிசி எல்லாம் தூக்கின்னு வராரு. இப்ப 4-5 மூட்டை ஆகி போச்சு. ஏன் ஒரு 50 ரூபா கூட கொடுத்தாங்கன்னா அதுக்காக தானே உக்காந்துருக்கிறான் அந்த ஆட்டோ ஓட்டுநர். அதாவது ஒண்ணு சட்டப்படி செயல்படணும், இல்ல மனிதாபிமான அடிப்படையில் செயல்படணும். இங்க 2மே இல்லைங்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பார்வை என்பது சட்டப்படியானதாக இல்ல, மனசாட்சி பிரகாரமானதும் இல்ல. இல்ல, நீங்க மக்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க. அதே சட்டமும் அதே மனசாட்சியும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இருக்கணும்ல. இதே ஓலா ஊபர்ல நைட்ல போனா ரேட்டு எக்ஸ்ட்ரா தாங்க வாங்குறாங்க. யாருமே மதியானத்துல வாங்குற ரேட்டு குடுக்குறாங்கல்ல. நான் அதான் சொல்றேன், ஓலா ஊப்பரை வச்சு இதையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், ஓலா ஊப்பர் இந்த ஸ்டாண்ட் வண்டி எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வாங்க. இப்ப அததான் என்ன கேக்குறோம், நீங்க ஓலா ஊபருக்கும் ஸ்டாண்ட் வண்டிக்கும் ஒரே மீட்டரை கொண்டு வரீங்க, ஒரே சட்டத்திட்டத்தை கொண்டு வரீங்க. அதை செய்ய சொல்லி தான் நம்ம கேட்கிறோம். நீங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோ. இந்த சட்டத்திட்டத்தை முதல்ல இந்த ஆட்டோக்காரங்க மதிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க கேக்குறோம். நீங்க கற்பனையா யூகமாலாம் கேட்க கூடாது, மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு. எங்க சாதாரண இப்ப இருக்க சூழ்நிலையிலேயே ஓலால போனா 100 ரூபா வாங்குற இடத்துக்கு இவங்க 200 ரூபா தானே கேக்குறாங்க. அதாவது மீட்டர் அப்டேட் பண்ணி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்கும் அப்படின்னா, போற வர்ற வழியில எல்லாத்துலயும் ஜனங்க கையை போடுவாங்க. ரிட்டர்ன் எம்டியா வர தேவையில்லை. ஒரு இடத்துல கொண்டு போய் ஒருத்தர் இறக்குறாருன்னா அங்கிருந்து ரிட்டர்ன் அவர் எம்டியா வர வேண்டிய அவசியம் கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது, ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் மீட்டர் தான், கவர்மெண்ட் மீட்டர் அப்டேட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் மீட்டர்ல ஓடுது ஆட்டோ அப்படின்னும் போது திரும்பி ரிட்டர்ன்ல வரும்போது யாராச்சும் ஒருத்தர் கையை போடுவாங்க. அவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவாரு. இப்படி வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்.
அவர் ஸ்டாண்டை நோக்கி திரும்ப போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ அவருக்கு அது ஈக்குவல் ஆயிடும். ஓலா ஓட்டுநர்களுக்கும் இப்போ சாதாரண ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கு இடையில ஒரு சண்டை வருது. ஸ்டாண்டில் வந்து ஓலாக்காரன் வந்து நின்னான்னா இவங்க விரட்டுறாங்க. இவங்க சவாரி போயிட்டு இவங்க அது என்னப்பா அது ஓலாவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க விரட்டுறாங்க. இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற நிலைமை வந்துருது. மீட்டர் ஒரே மாதிரி பண்ணிடுங்கன்ற நான் இத்தனைக்கும் உதாரணம் சொல்றேன்ல. கர்நாடகாவில் அப்படித்தானே இருக்கு, கேரளாவில் அப்படித்தானே இருக்கு. மீட்டர் அப்டேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆக்கி விட்டுருங்க. இல்ல இப்ப இங்க சென்னையில அப்படி ஆக்கிட்டா எல்லாரும் ஒரே மீட்டர் தான் அப்படின்னும் போது வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு ஆட்டோ வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க ஓலா ஊபர் பண்ணிக்கிட்டோம். வெளியில ரோட்டுக்கு வந்து ஆட்டோ பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போற வண்டி கையை போட்டாங்கன்னா மீட்டர் போட போறாங்க, எடுத்துட்டு போய் இறக்க போறாங்க. நீ ஏன் எக்ஸ்ட்ரா வந்த இத்தனை வந்து நம்ம கேட்க போட்டல, அதுல எவ்வளவு மீட்டர்ல எவ்வளவு காட்டுறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. ஏன் மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஏன் இவங்க இங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? 2013 உங்களால மீட்டர் அப்டேட் பண்ண முடிஞ்சது இல்ல, ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யல? இப்ப நீங்க கேட்கிற இந்த கேள்வி 2013 கேட்டாங்களா? மீட்டர் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் நீங்க ஒழுங்கா ஓட்டிடுவீங்களான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்க வேண்டியதானே? இவ்வளவு நாளா இப்ப கழிச்சு இப்ப நீங்க 2016 அப்டேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது மட்டும் நீங்க சரியா அப்ப மட்டும் சரியா ஓட்டிடுவீங்களா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே ஆட்டோ ஓட்டுநர்கள்னாலே அவங்க அப்படித்தான் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உங்ககிட்ட இருக்கு. அந்த கருத்து அந்த மனநிலை உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன கேக்குறீங்க, இப்ப 2016 26 ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்தா மட்டும் அதை சரியா ஓட்டிடுவாங்களான்னு கேக்குறீங்க. மக்களுக்கு கொண்டு வந்தது யாரு? ஆட்டோ ஓட்டுநர் தானே கொண்டு வந்திருக்காங்க. கிடையாது. வருஷம் இவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, வருஷம் அப்டேட் பண்ணாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு வாரி வாரி வழங்குறாங்க பாருங்க. அகவிலைப்படி உயர்வு ஒரு வருஷம் அகவிலைப்படி உயர்வை கொடுக்காம இருந்திருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மீட்டர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா அந்த பழக்கம் வந்திருக்கும். இவ்வளவு நாளா இந்த கேள்வி வந்திருக்காது. இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்டாண்ட் ஆட்டோ ஓலா ஊபரை தாண்டி ஷேர் ஆட்டோன்னு ஒண்ணு இருக்கு. அததான் மக்கள் அதிகபட்சமா பயன்படுத்துறது. தெரியுமா? அதுக்கு பர்மிட்டே கிடையாது. பர்மிட்டே இல்லாம தானே நீங்க இல்லன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அந்த விவரம் தெரியல. ஆனா அந்த ஆட்டோ ஓடிட்டு இருக்கு, அதை ஜனங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போறதுக்கு 100 ரூபாய் ஆகும். ஓலாவே புக் பண்ணாலும் அங்க 100 ரூபா ஆகுனா ஷேர் ஆட்டோல போகும்போது 20 ரூபா ஆகுது ஒரு ஆளுக்கு. அப்ப நான் ஷேர் ஆட்டோவை பயன்படுத்துறத நான் விரும்புறேன். ஏன்னா நான் அன்னாட காட்சி ஷேர் ஆட்டோல போறவங்க போகட்டும், அவங்க மெயின் ரோட்ல இறங்கிடுவாங்க. ஏங்க இப்ப நீங்க நார்மல் ஆட்டோல இருந்து ஓலா ஊபருக்கு பேசும்போது அடுத்து ஷேர் ஆட்டோ அங்க வரணுமே. இப்ப இது எதுவுமே வேணாம், ஷேர் ஆட்டோ பக்கம் திரும்பிட்டாங்கல்ல ஜனங்க. இல்ல ஷேர் ஆட்டோல போறவங்க போகட்டும், அது வேற. நான் என்ன சொல்றேன், அதுக்கு பர்மிட் கிடையாது. முதல்ல ஷேர் ஆட்டோல போகணும்னு நினைக்கிறவங்க போகட்டும், அவங்க மெயின் ரோட்ல அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்டோ இருக்கு பாருங்க, ஓலா ஊபர் ஸ்டாண்ட் வண்டி, இவங்க அப்படி கிடையாது. வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்குவாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது ஜனங்களுக்கே தெரியும். மெயின் ரோட்ல இறங்கிட்டு போறதா இல்ல வீட்டு வாசல்ல போய் இறங்கிக்கிறதா. 3 மூட்டை லக்கேஜ் எடுத்துட்டு வர்றவர் ஷேர் ஆட்டோல போகணும்னு நினைக்க மாட்டார். அவர் மெயின் ரோட்ல இறக்கி விட்டு போயிடுவான். அங்க இருந்து வீட்டுக்கு தூக்கிட்டா போக முடியும்? அதுக்கு நம்மளுக்கு இந்த ஆட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோவை தேர்ந்தெடுத்து வர்றவங்க இதை தேர்ந்தெடுத்து வருவாங்க. ஷேர் ஆட்டோவே நமக்கு போதும், மெயின் ரோட்ல இறங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்க அதை தேர்ந்தெடுத்து அது போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் திரும்ப சொல்வது என்னன்னா, ஆட்டோக்காரங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற மனநிலை உருவாவதற்கு காரணமே வருஷம் மீட்டரை அப்டேட் பண்ணாதது தான். வருஷம் மீட்டர் அப்டேட் பண்ணிட்டே இருந்தா ஒருத்தர் சாதாரண ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு ஊழியர் கூட அந்த இயர் எண்டிங் முடிஞ்சு அடுத்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது இன்கிரிமெண்ட் என்னன்னு கேட்கறான். வருஷம் அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் அவங்களுக்கு கேட்கறாங்க. எல்லா ஊழியர்களும் கேட்கறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும் என்ன தொக்கான்னு கேட்கறான். அவன் மனுஷன் இல்லையா? வருஷம் அவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணு, வருஷம் அவனுக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருது பேர். எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. மீட்டர் என்னவோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. வாக்குவாதமே கிடையாது. வருஷம் அதை அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லை. 13 வருஷமா விட்டுட்டாங்க, ஒண்ணுமே பண்ணல. 2013ஓட சரி, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? கர்நாடக அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்கிறது, கேரளா அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்கிறது. ஏன் தமிழக அரசுக்கு அந்த கடமை இல்லையா? கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் கூட இன்னும் கூட அந்த அக்கறை இல்லையா? இதை கேட்டாதான் திமுக காரங்களுக்கு கோவம் வருது. நீ அண்ணா திமுக கேட்கல, ஏன் நீ அவங்கள கேட்கல? இன்னைக்கு யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ பொறுப்புல இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கேட்க முடியும்.
இன்னும் முக்கியமா இந்த பைக் டாக்ஸி என்பது ஒயிட் போர்டு, அது சட்ட விரோதம். அதை எப்படி அனுமதிக்குது போக்குவரத்து காவல்துறை? இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னா அதுக்கு ஒரே காரியம், ஓட்டுநர்கள் அத்தனை பேர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும், கார் ஓட்டுநர்களாக இருக்கட்டும், கால் டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கட்டும், வேன் ஓட்டுநர்களாக இருக்கட்டும், டாடா ஏசி ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அத்தனை பேர் ஓட்டுநரா நீ இருக்கிறியா, நீ நல வாரியத்தில் பதிவு பண்ணு. முதல்ல உன் பேரை நல வாரியத்தில் பதிவு பண்ணு. நாங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோங்கிறது அரசாங்கத்துக்கு காட்டு. அப்போ அந்த உன்னுடைய கோரிக்கைக்கு அரசாங்கம் செவி சாய்க்கும். இப்ப 13 வருஷமா செவி சாய்க்கலையே. 2013 போட்ட மீட்டர் தானே, இன்னைக்கு வரைக்கும் செவி சாய்க்கலையே, திரும்பி பார்க்கலையே, உன்னை சட்ட பண்ணவே இல்லையே, உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்கலையே. அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியும் கூட, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பியும் கூட இன்னைக்கு வரைக்கும் பதிலே சொல்லலையே, உன்னை மதிக்கலையே. ஏன் மதிக்கல? உன்னுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளவுன்றதை நீ காட்டல. நலவாரியத்தில் நீ உறுப்பினரா சேரு. நீ எந்த சங்கத்துல இருக்கிறியோ இல்லையோ, ஓலா ஊபர் ஓட்டுநர்கள்லாம் எந்த சங்கத்திலும் உறுப்பினரா இல்லை. ஆனா நலவாரியத்தில் உறுப்பினர் ஆகுங்கன்ற நான் அவங்களையும் தான் சொல்றேன். நலவாரியத்தில் உறுப்பினர் ஆகுங்கள். 20 லட்சம் ஓட்டுநர்கள் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேராவது நலவாரியத்தில் உறுப்பினர் ஆகுங்க. 10 லட்சம் பேர் இருக்காங்களா இவங்க, சரி அப்ப அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலாம் அப்படின்னு எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கன்றதுல இது ஒரு 3 மாசம் 4 மாசம் ரைட்டு, அடுத்து அதிமுக அரசாங்கம் வந்து உட்காரும், ஆட்சி மாற்றம் நடக்கும். அப்படி ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அந்த அரசாங்கம் இந்த ஹைகோர்ட்ல இருந்து வந்த இந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்ப இதே கோரிக்கை நம்ம அந்த அரசாங்கத்தை நோக்கி சொல்லுவோமா இல்லையா, கேட்போமா இல்லையா, வலியுறுத்துவோமா இல்லையா? அப்போ வலியுறுத்தும் போது அந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கணும்னா, இல்ல வேற எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி ஓட்டுநர்களை நோக்கி திரும்பி பார்க்கணும். ஓட்டுநர்களுடைய கோரிக்கை அரசாங்கத்தின் செவிகளில் விழ வேண்டும் என்று சொன்னால் நீ நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இதை கட்டுமான தொழிலாளர்கள் சாதித்து இருக்கிறார்கள். அந்த சாதனையை நீ செய்ய வேண்டும். நீ அதை செய்யாம எத்தனை போராட்டம் நடத்தினாலும் சரி, பிரச்சனை பிசு பிசு பிசுன்னு இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். தயவு செய்து ஓட்டுநர்களுக்கு நான் சொல்வது, நலவாரியத்தில் உறுப்பினராகுங்கள். அதுதான் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்கள் பேசும்போது இடையில பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுனீங்க இல்லையா? பைக் டாக்ஸி ஏன் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா, ஆமா எல்லாத்தையும் விரும்புவாங்கம்மா. பைக் டாக்ஸி இல்லம்மா, கேளுங்கம்மா, இருங்க நான் சொல்றேன். பைக் டாக்ஸி சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதையும் மக்கள் விரும்புறாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அதெல்லாம் விரும்புவாங்க. நீ பைக் டாக்ஸி இல்ல, நீ சைக்கிள் எடுத்து போய் விடுறான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அதுக்கும் வருவாங்க. அதுக்கு வர்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கும். என்னதான் கண்டெய்னர் லாரின்னு எல்லாம் இருந்தாலும் மாட்டு வண்டிக்குன்னு ஒரு சவாரி இருக்குதானே செய்யுது, இருக்கா இல்லையா? மாட்டு வண்டிக்கு போறோம். இன்னைக்கும் சென்னையில ரிக்ஷா ஓடிக்கிட்டு தானே இருக்கு, அதுக்குன்னு ஒரு சவாரி இருக்குதா இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க பைக் டாக்ஸி இல்ல, சைக்கிள் டாக்ஸின்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு போய் விடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, அதுக்கும் சவாரி வரும். அது நடக்கத்தான் செய்யும். அரசின் பொறுப்பு என்ன, அரசின் கடமை என்ன, அதை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? நான் கேட்கிறேன் கேள்வி. போக்குவரத்து காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன், அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன். பைக் டாக்ஸின்னு ஒயிட் போர்டுல சவாரி ஏத்துறான். அப்ப நான் எதுக்கு எல்லோ போர்டு வச்சிருக்கணும்னு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கேட்க மாட்டாரா? ஏன் ஒயிட் போர்ட்ல கார் ஓடக்கூடாதா? ஏன் ஒயிட் போர்ட்ல ஒரு ஆட்டோ ஓடக்கூடாதா? ஒரு டாடா ஏசி ஓடக்கூடாதா ஒயிட் போர்ட்ல? இவங்க மட்டும் பர்மிட் வாங்கி, அதுக்கு லைசன்ஸ் வாங்கி, பேட்ச் வாங்கி, 2 வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பண்ணி, வேலை செய்யாத மீட்டருக்கு அது மீட்டருக்கு அதுக்கு அளவு போடுறதுக்கு அதுக்கு ஒருத்தர் வருவார். எஃப்சி பண்ணும்போது எடுத்துன்னு வந்து அதை நறுக்குன்னு அதுக்கு ஒரு சீல் வைப்பார். வேலை செய்யாத ஓடாத மீட்டருக்கு, 2013 போட்ட ஓடாத மீட்டருக்கு சீல் வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அவருக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கணும். எவ்வளவு செலவு தெரியுங்களா? இவ்வளவு செலவு பண்ணி இவர் எல்லோ போர்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஒரு செலவு இல்லாம இவர் பைக்ல சவாரியை கூட்டிட்டு போயிட்டாருன்னா இவங்க பொழப்பு இல்ல. மொத்தமா எல்லாத்தையும் ஒயிட் போர்டு ஆகிடு. ஒயிட் போர்டு எல்லோ போர்டு எதுவுமே கிடையாதுப்பா, யார் வேணா எது வேணா ஏத்தின்னு போலாம் அப்படின்னு ஆக்கி விட்டுரு. அப்படி ஆக்க முடியுமா ஒரு அரசால? அது ஒரு ஒழுங்கான அரசாக இருக்குமா அப்படி செஞ்சா? மக்களுக்கு பைக் இல்ல, அதான் சொல்றேன், சைக்கிள்ல கூட்டிட்டு போய் விடுறான், வாங்க உக்காருங்க 50 ரூபா கொடுங்க. அப்படியே பைக் 100 ரூபா கேட்கறான், நான் 50 ரூபா கொடுங்க அப்படின்னு கூட அதுக்கும் ஏறி உக்காரத்துக்கு ஒரு ஆள் வருவான். என்னங்க பண்றது? இன்னைக்கு இருக்க விலைவாசி அப்படி, மக்கள் தனக்கு உண்டானதுதான் விலைவாசி அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 வர்க்கத்தை, ஒரு ஓட்டுநர் என்கிற ஒரு வர்க்கத்தை
நீங்க வந்து பழி வாங்குற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. இல்ல பழி வாங்குறதுக்கு இதுல என்ன இருக்கு? மக்களுக்கு மத்தவங்களை பழி வாங்கினா என்ன அவசியம் இருக்கு? மக்கள் அவனுடைய நிலைமையை தானே அவன் யோசிப்பான். இப்ப பைக் ஓடுற மாட்டேன் என்ன இப்ப வெளிநாட்டுக்காரனா நம்ம ஊர்ல நம்மள சேர்ந்தவன் தானே, அவனையும் தானே பழகிட்டு வந்தான்னு நினைக்கிறாங்க. சும்மா ஒண்ணு கூட்டு போய் விடல பைக் டாக்ஸி. எல்லோ போர்டுல பைக் ஓட சொல்லுங்க. இப்ப நீங்க சட்டத்தை சொல்றேங்க, எல்லோ போர்டுல பைக் ஓட சொல்லுங்க. 3 வீலர் வச்சுக்கிறோம்ல, அது மாதிரி 2 வீலர் எல்லோ போர்டு கூட சொல்லுங்க. அவரும் எஃப்சி பண்ணட்டும். அவரு ஏங்க இதுக்குன்னு பொழப்பா வண்டி வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த வாகனத்தை இந்த பொழப்பா வச்சிட்டு இருக்கிறவனுடைய சவாரிய அடிச்சு புடுங்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க? அடிச்சு புடுங்கிறதுன்னு ஒண்ணுமே இல்லை இதுல. நீங்க அடிச்சு புடுங்கிறதுன்னு சொல்லுங்க. இல்ல மக்கள் அவங்களுக்கு எது தேவையோ அதை மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. திரும்ப சொல்றேன், மக்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து நீங்க இதுல போங்க இதுல போகாதீங்கன்னு யாரையுமே சொல்லல. அரசாங்கம் இதுல தலையிடல. மக்கள் தன்னுடைய விருப்பத்தை நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. இதையெல்லாம் தாண்டி மெட்ரோ ட்ரெயின் ஒண்ணு ஓடுது. இதையெல்லாம் விட வேகமாக போறான் அவன். இதெல்லாம் விட அதுல காசு கம்மியா இருக்குது. மக்கள் அதை தேர்ந்தெடுக்கிறோம் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க போய் மெட்ரோ ட்ரெயின் சண்டை போடுவீங்களா? அதான் நான் சொல்றேன். ட்ரெயினா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் மக்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நீங்க பைக் டாக்ஸி கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, பைக் டாக்ஸியை குற்றம் சொல்றீங்க. மெட்ரோ ட்ரெயினை போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? பைக் டாக்ஸியை சட்டப்படி குற்றம் சொல்றேன் நானு. சட்டப்படி குற்றம். அது ஒயிட் போர்டு சவாரி ஏத்த கூடாது. ஒண்ணு இல்ல, ஒரு கார்ல ஒருத்தர் ஒயிட் போர்டுல சவாரி ஏத்திட்டு போயிட்டாரு. ஒரு போலீஸ்காரர் பாக்குறாரு, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாரா மாட்டார்? சரி, நான் சட்டப்படி கேட்கிறேன். இப்ப நீங்க சட்டப்படி அதை குற்றம்னு சொல்றீங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, ஒரு தொழில் இதையே தொழிலா நம்பி இருக்கிற ஒரு தொழிலாளர் வர்க்கத்தையே நீங்க வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் செய்யறாங்களே மக்கள்றீங்களே. நீங்க என்னதான் திருத்தி அந்த மீட்டரை திருத்தியே போட்டாலும், என்னதான் வந்து நீங்க ஃப்ரீயா கூட விட்டா கூட தனக்கு எது வசதியோ அதை தான் மக்கள் பார்ப்பாங்களே ஒழிய இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக தன்னை யார் கஷ்டப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க? நான் வந்து இப்ப மக்கள் வந்து எதை பார்ப்பாங்க எதை பார்க்க மாட்டாங்க, மக்களை பற்றி ஆய்வு செய்வது என்பது என்னுடைய இந்த நோக்கம் கிடையாது. இந்த பந்தினுடைய நோக்கம் மீட்டர் திருத்த வேண்டும். மீட்டர் திருத்துற வேலை மக்கள் கிட்ட இல்ல, அது அரசாங்கத்திடம் இருக்கு. அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. நீங்க பதில் சொல்லுங்க. மக்கள் எதை வேணா தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் இல்ல, வேற ஏதாவது புதுசா நாளைக்கு ஏதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் அடிப்படையில் புதுசா ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க எல்லாரும் தான் தேர்ந்தெடுப்பாங்க. மக்களுக்கு தேவை நேரம் கம்மியா அதாவது எந்த ஒரு வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க முடிவு பண்ண முடியும். இதுல மக்கள் அப்படிதான் முடிவு பண்ண முடியும். மக்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அவங்க பைக்லயும் போவாங்க, சைக்கிள்லயும் போவாங்க, ஹெலிகாப்டர்லயும் போவாங்க, மெட்ரோ ட்ரெயின்ல போவாங்க, எதுல வேணா மக்கள் போவாங்கம்மா. நான் மக்களுடைய முடிவை பத்தி நான் சொல்லல, அது அவங்க விருப்பம். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க போய்க்கிறாங்க. கார்ல போகணும்னு நினைக்கிறவங்க கார்ல போய்க்கிறாங்க, ஆட்டோல போகணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோல போய்க்கிறாங்க, இல்ல வேண்டாம் பஸ்லயே போய்க்கலாம்னு நினைக்கிறவங்க பஸ்ல போய்க்கிறாங்க. அது அவங்க விருப்பம். நான் அதை பத்தி ஆய்வு செய்வே இல்லை. மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க, மக்கள் எப்படி செய்வாங்க, அதை பத்தியே நான் கேட்கல. 2013 போட்ட மீட்டரு இன்னைக்கு அப்டேட் பண்ணி கொடு. ஊதிய உயர்வுன்னு எல்லாரும் கேட்கறாங்களா இல்லையா? கூலி உயர்வு கேட்கறாங்களா இல்லையா? இது ஒரு கூலி உயர்வு போராட்டம், ஊதிய உயர்வு போராட்டம். இதை வருஷம் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, அது பழக்கத்துக்கு வந்துடும் நான் சொல்றேன். இல்ல ஆட்டோவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு கட்டத்தில் முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழில் தன்னால மறைஞ்சிரும். அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, மக்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். இன்னைக்கு ஓலா ஊப்பர்னு தனியா ஒரு ஆப் உருவாக்க முடியுது. இந்த அரசாங்கம் உருவாக்கட்டும். இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். அது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்தாலும் சரி, நாளைக்கு திரும்ப வேற ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி, ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, அரசாங்கம் ஒரு ஆப் வெளியிடுறோம். அதுல மீட்டர் திருத்தி புதிய மீட்டர் கட்டணத்தின் அடிப்படையில் அந்த ஆப்பை நீங்க வெளியிடுங்க. ஓலா ஊப்பர் கார்பரேட் கம்பெனிக்கான சம்பாரிச்சிட்டு போறது அரசாங்கத்துக்கு வந்து சேரட்டும், மக்களுக்கு போய் சேரட்டும். இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பந்த். இப்ப இதை நீங்க கரெக்டா இந்த தேர்தல் நேரத்துல தேர்தல் நெருங்கும் போது இந்த பிரச்சனைய முன்வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாமே. நிறைய பண்ணியாச்சுமா, இதெல்லாம் வந்து நிறைய பண்ணியாச்சு. எவ்வளவோ போராட்டம் ஊர்வலம் எல்லாம் பண்ணி கடைசியில வழக்கு வந்து எல்லாம் பண்ணியாச்சு. சரி, தேர்தல் நெருங்குற நேரத்தில் இப்படி ஒரு போராட்டம் பண்ணாலாவது இப்ப இருக்கிற அரசாங்கம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் பண்றது. எல்லாம் பண்ணியாச்சு, 10 வருஷமா பண்ணியாச்சு. அதிமுக அரசாங்கம் இருக்கும் போதுல இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வரைக்கும் தொடர்ந்து பல ஊர்வலங்கள், மனு கொடுப்பது, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் நிறைய பண்ணியாச்சு.